Hi babes, welcome back to my channel Bitter Sweet Love episode 11. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோடு எங்க முடிஞ்சுன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லூஷா வேணும்னே அவனுடைய பேரண்ட்ஸு அப்புறம் பைலோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே வர சொல்லியிருக்கான். அவங்க வந்து கதை திறந்து பார்த்துட்டு அந்த சீனை பார்த்ததுமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பைலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனும் தான் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ லூஷா அங்கேருந்து எந்திரிச்சிட்டு இதனால உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, அதனால தான் உங்களையும் இங்க ஸ்ட்ரைட்டா வர சொன்ன அப்படின்னு சொல்ல லூஷோட அப்பா கோமா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வாடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போறாரு. அப்ப பைல் எந்திரிச்சு ஆமாம் இது உண்மைதான், நான் லூஷா கூட தான் ஒன்னா சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்ப பைலோட தங்கச்சி செம்ம டென்ஷன் ஆயிட்டு லூஷா போட்டு அடிக்கிறா. நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்றேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அவ புருஷன் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு அடிக்கிறாளா, அவங்க அண்ணன் கூட அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அடிக்கிறதான்னு தெரியல. அவ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பைலு சொல்ல எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. இங்க வெளியில அந்த தங்கச்சி இருக்கால, அவ லூஷா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. பையில கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். வந்துட்டு அவ தங்கச்சி அங்க இருந்து பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ற நீ, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு எல்லாரையும் பார்த்து திரும்பி நிக்கிறான். அப்ப லூஷோட அப்பா என்னமோ சொல்ல வராரு. ஆனா அவர் அப்ப பைலு என்ன சொல்றான், எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க, எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அவங்க ட்ரேடிங் பண்றாங்கல்ல, அதுல எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் போல. ஏன்னா லூஷாவுடைய அண்ணன் கூட அவங்க எல்லாரோட காசு வாங்கியிருக்காங்க ட்ரேடிங் பண்றதுக்கு. அன்னைக்குதான் அது முக்கியமான நாள் போல. சோ இன்னைக்கு நான் போய் ஆகணும், நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல பைலோட அப்பாவும் அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. பைலோட அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லாம வாய முடிட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்காரு. போறதுக்கு முன்னாடி பைலு லூஷியா கிட்ட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் இங்க எப்பயும் போல ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. லூஷோட அண்ணனோட ஃபேமிலி சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ட்ரேடிங் நல்லா போயிட்டு இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து பாக்குறான். அப்பயே அவனுக்கு நல்ல லாபம் வந்துகிட்டு தான் இருக்குது. அவன் போன் பண்ணி அந்த மிஸ்டர் லீக்கு சொல்றான் இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா மிஸ்டர் லீ சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட கம்ப்யூட்டரை பார்த்து சொல்றான். முன்னாடி இன்னொருத்த உட்காந்துட்டு இருக்காங்க. அவ கம்ப்யூட்டர்ல போய் பார்த்தா அது எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இவனோட கம்ப்யூட்டர்ல அந்த ட்ரேடிங்ல வேற மாதிரி போயிட்டு இருக்குது. எப்படி எனக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல அப்பதான் முன்னாடி உட்காந்துருக்கால அவன் சொல்றான், ஏன்டா இத்தனை நாளா இதுல பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது கூட தெரியாதா? அவன் ட்ரேடிங் பண்ணதை வேற இதுல தப்பா மாத்தி பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப அவனுடைய ஃபுல் ஃபேமிலி சேவிங்ஸும் போயிடுச்சு. உடனே அவன் கோவமா போய் அந்த மிஸ்டர் லீ கிட்ட போய் புலம்புறான், எப்படி நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் ரொம்ப அசால்ட்டா சின்ன மீன் போட்டு தானே பெரிய மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த ட்ரேடிங் பேசுறதெல்லாம் எனக்கே அந்த அளவுக்கு புரியல, ஆனா எனக்கு புரிஞ்ச வரையும் கான்செப்ட் சொல்றேன். இப்பத்திக்கு லூஷாவுடைய அண்ணன் அவனோட ஃபேமிலி பிசினஸ் அந்த மணி எல்லாம் போட்டு பண்ணால அது எல்லாமே இப்ப போயிடுச்சு, இப்ப எதுவுமே இல்லை. அப்புறம் பையில சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்றான். இவனோட ஃபேமிலி லூஷியோட ஃபேமிலி எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அங்க லூஷியோட அப்பா ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க பையனுக்கு எதுவுமே தெரியாது, அவனை கொண்டு வந்து இந்த மாதிரி கெடுத்து வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு பைலோட அப்பா கேட்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப எல்லா தப்பு என் பையன் தான் பண்ணானா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா உங்களுக்கு புள்ள வளர்க்க கூட தெரியல, உங்க பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரெக்னென்ட் ஆயிட்டு வரல அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. பைலோட அப்பா கோவம் வருது. என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க லூஷியோட அப்பா எந்திரிச்சுன்னு சண்டை போடுறாரு. அப்ப லூஷனுக்கு செம கடுப்பாயிடுது. அவள் எந்திரிச்சுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பைலும் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்குது பாருங்க, அவங்க பையன் இந்த மாதிரி ஆயிட்டான் அதை பத்தி கவலைப்படாம காசு கேட்கிறாரு அவங்க அப்பா. ஆனா அவங்க அம்மா மட்டும்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல அங்க லூஷாவுடைய அண்ணன் இருக்கால அவன் வந்துடுறான். வந்ததுமே அவன் பைல பார்த்து நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், நீ சொன்னதாலதான் மிஸ்டர் லீ அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு அவன் அந்த ட்ரேடிங்ல எல்லாத்தையும் விட்டுட்டால அதை பத்தி புலம்பிட்டு இருக்கான். இப்ப அவன்கிட்ட சுத்தமா எந்த காசுமே இல்லை. அதுக்கு பைல அசால்ட்டா பதில் சொல்றான், நீ உன் காசெல்லாம் இழந்தது காரணம் நீ தான், உன்னோட பேராசை தான், உன்னோட ஃபேமிலி மணி போச்சுன்னா அது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அப்ப உடனே லூஷோட அம்மா என்னடா சொல்றான், உண்மையாலுமே காசு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்ட கேட்க ஆமாம்மா எல்லாமே போயிடுச்சு, வெறும் ஒரு 1000 தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அழுகுறாங்க. கூடவே லூஷோட அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காரு. அப்ப பைலு சொல்றான், இப்ப உங்களுக்கு காசு தானே வேணும், நான் ஒரு 100,000 கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு செக் எழுதி அங்க வைக்கிறான். அப்ப எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. இதெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. லூஷா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப பைலு சொல்றான், இப்ப இந்த செக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிமே லூஷியாவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, லூஷியாவுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இனிமே அவங்க கூட உங்களோட எல்லா அந்த ரிலேஷன்ஷிப்பும் கட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஷியாவுடைய அண்ணன் இருக்கால, அம்மா அம்மா அந்த காசு எடுத்துக்கோ, அவங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான்.
அப்ப லூஷோடைய அப்பா அந்த செக் எடுக்க போறாரு. அப்ப அவங்க அம்மா கோவமா, என்ன பண்ண போறீங்க, இப்ப அந்த செக்ல மட்டும் நீங்க கையை வச்சீங்க, நான் கூட வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெரிய பையனை பார்த்து, ஏண்டா இத்தனை நாள் நீ பண்ண தப்புக்கெல்லாம் லூஷியா தான் ஏதோ பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான், இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி இருக்க முடியாது, நீ பண்ண எல்லா தப்பு நீ தான் காரணம், இப்ப நம்ம மட்டும் இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் காசுல போயிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் லூஷியோடைய அப்பா அவங்கள பார்த்து அவங்களதான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு லூஷா எந்திரிச்சு அந்த செக் எடுத்து அவங்க அப்பா கையில கொடுக்குறான். அப்ப பைலு என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு லூஷியா சொல்றான். அவங்க ஃபேமிலி என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவனே பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த காசை நீங்க பைலு உங்களுக்கு கொடுக்குற லோனா வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அடைச்சிடுறான். அம்மா அப்பா நீங்க இந்த காசை எடுத்துட்டு நீங்க இருந்து கிளம்புங்க, சின்ன வயசுல நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, ஆனா இனிமே நம்ம அவன் சொன்னான்ல இந்த காசை எடுத்துக்கிட்டா நீங்க ஒரே ஃபேமிலியா இருக்க முடியாது, இந்த ஃபேமிலியில இருந்து லூஷா பிரிஞ்சிடணும் அப்படின்னு, அதுதான் அவனும் சொல்றான். ஆனா அவனுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப லூஷின் சொல்றான், இனிமே உங்க ஃபேமிலிக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையாமா அப்படின்னு சொல்ல. அப்ப லூஷோட அப்பா என்னடா சொல்றான் அப்படின்னு அவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்க, பைலும் அதேதான் சொல்றான். இப்ப இந்த காசை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இப்ப நீங்க காசை கையில எடுத்துக்கிட்டீங்கல்ல, இனிமே எங்க லூஷாவை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ஒரே ஷாக்கா இருக்குது. லூஷா கழுக வருது, ஆனா அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஏன்னா அவனுக்கு காசு கிடைச்சிச்சுல, அது வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம். அப்ப பைலோட அப்பா சொல்றாரு, இப்ப சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம இன்னொரு டைம் அமைதியா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா நாங்க கிளம்புறோம், நாங்க பண்ண பிரச்சனைக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வெளியில லூஷியா அவங்க அம்மா கையில ஏதோ காசு கொடுக்குறான். ஆனா அவங்க அப்பா கோமா நீ தான் இனிமே எங்க வீட்டு ஃபைனே இல்லைன்னு சொல்லிட்டல, இனிமே எதுக்கு எங்கிட்ட வந்து பேசுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா லூஷியாட்ட கோவப்படுறாரு. இந்த சீன்ல உண்மையாலுமே அவங்க எல்லாரையும் பார்த்தா கோவம் தான் வருது. ஆனா பரவாயில்ல, அவங்க அம்மா இப்பவாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. லூஷியாவோட அண்ணனும் லூஷியா பார்த்து கோவப்படாம அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. பலார்னு ஒரு அறை விடுறாங்க. நம்மளால தான் இத்தனை நாள் அவன் இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கான், பையில கூட ஒரு பொம்பளை மாதிரி வாழ்ந்திருக்கான், போதும் இதுக்கு மேல நம்ம அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்பயும் அவன் கீழே விழுந்த காசை எடுத்து அவங்க அம்மா கையில கொடுக்குறான். ஆனா அவங்க அம்மா அந்த காசை வாங்க மாட்டாங்க. இதை நீயே வச்சுக்கோப்பா, நாங்க உனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல வேணாம், நீ நிம்மதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. லூஷியா அழுதுகிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். காசு அவங்க வாங்கல, லூஷியாவோட காசு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனா அந்த செக் வாங்கிக்கிட்டாங்க, அதனாலதான் இப்ப அங்க இருந்து அவங்க போயிடுறாங்க. அப்புறம் லூஷா இப்ப பைலோட வீட்டுக்கு வரான். அப்ப அவங்க அப்பா அவங்க எல்லாரையும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்ததுக்கு கிட்டத்தட்ட நான் தான் காரணம், நான் தான் ஒரு பேரண்டா என்னுடைய வேலையை நான் சரியா பண்ணல, நான் ஒழுங்கா அவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்தே இருக்காது அப்படின்னுட்டு அவர் நடந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு கூட பைலுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு நீ கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கும், அப்புறம் லூஷினியும் கூட சேர்த்து கொஞ்ச நாள் தனியா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. ஆனா அவ கோவமா, நான் எதுக்கு அவன் கூட இருக்கணும், நான் ஒன்னும் அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றான். அவ சொன்ன மாதிரி அவனும் நான் டிவோர்ஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, அப்படி நீ லூஷினை டிவோர்ஸ் பண்றதா இருந்தா இனிமே இந்த வீட்டுல நிற்கக்கூடாது, இப்பவே நீங்க இருந்து போயிடணும், அதுக்கப்புறம் பைலுவை நீ எப்பயுமே மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பைலு அவன் கொஞ்ச நேரம் பாக்குறான். பைலு கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஆனா அவனுக்கு கோவம் வருது, கையை கொஞ்சம் முறுக்குறான். அப்ப லூஷியா அவங்க அப்பாவை பார்த்து, சரி நான் இனிமே இங்க ரிட்டர்ன் வரமாட்டேன், நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் சரி அதான் நல்லது, நான் உனக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பைலு அங்க இருந்து எந்திரிக்கிறான். லூஷியா கழுக வருது, அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருக்கான். போறதுக்கு முன்னாடி லூஷியா பக்கத்துல வந்துட்டு, இத்தனை நாளா நீ என் பக்கத்துல இருந்திருக்க, ஆனா நீ இத்தனை நாளா என்ன காரணத்தால என் பக்கத்துல இருந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஞாபகம் வருது. அடுத்த செல்ல லூஷியா வர சொல்லிட்டு தனியா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவ லூஷா கிட்ட நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவ ஆக்சுவலா என் மேல இருந்தா தப்பு இருக்குது அப்படின்னுட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது, சரி பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பைலோடைய அப்பா கொண்டு சில ஆளுங்களை அனுப்பியிருக்காரு லூஷியா கூட வீட்டுக்கு போய் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு. அங்க பைலு இருக்கிறான், ஆனா அவன் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப லூஷியா அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பைலு அவனுக்கு வாங்கி கொடுத்தால ஒரு ஸ்கார்ஃப் அதையும் எடுத்துக்கிறான். இதை நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க பைலு கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அப்புறம் அவங்க இருந்து கிளம்பிடுறான். போனும் அவன் கையிலே தான் இருக்குது, ஆனா அப்பயும் பைலு கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு அந்த போனு ஸ்கார்ஃப் ரெண்டுமே எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வரான். வெளியில கார்ல பைலோட அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் காருக்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாக்குறான். ஒருவேளை பைலு மேல இருந்து எட்டி பாக்குறான்னு பார்த்தா அங்க யாருமே இல்லை. அப்புறம் அவன் காருக்குள்ள உட்காந்துடுறான். உள்ள பைலோட அப்பா இருக்காரு. அவரு இதான் அவனோட பாஸ்போர்ட், நான் உனக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கிறது அப்படின்னு கையில கொடுத்துட்டு, உனக்கு 3 o'clock ஃபிளைட் இருக்குது, நீ பிரான்ஸுக்கு போற அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வேற ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்ல, இல்ல அங்கிள் வேற எதுவும் வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிடும். சரி அதுவும் கரெக்டு தான்,
உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப கூட போறதுக்கு முன்னாடி லூஷா ஒரு டைம் திரும்பி பாக்குறான், பைலு எங்கேயாச்சும் வெளியில எட்டி பாக்குறான் நான். ஆனா பைலோ காணும். ஆனா ஆக்சுவலா பைலு வந்து அங்க ஜன்னல் கிட்ட தான் நின்னுகிட்டு இருக்கான். முன்னாடி வந்து ஸ்கிரீன் இருக்கிறதால அவன் நிக்கிறது தெரியல போல. அவனும் லூஷா பாக்குறதுக்கு அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். இங்க ட்ரேடிங் நடக்கிற இடத்துல ட்ரேடிங் வந்து ரொம்ப மும்மரமா போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல பைலோனோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க அந்த பொட்டேட்டோ சம்திங் ரைஸ் என்னென்னமோ சொல்றாங்க அந்த ட்ரேடிங் பத்தி. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்ச மாதிரியே ட்ரேடிங் நல்லபடியா போயிட்டு இருக்குது. அவங்க போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வந்திருக்குது. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க லூஷியா வந்து ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 3 மணிக்கு ஃபிளைட்டுன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் இங்க ட்ரேடிங்கும் நல்லா போயிட்டு இருக்குது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே பொட்டேட்டோ தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு நிறைய மில்லியன் லாபம் வந்திருக்குது. அப்புறம் இங்க ஏர்போர்ட்ல அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல. அப்ப அவனுக்கு ஃபிளைட்ல போர்டிங் பண்றதுக்கு லாஸ்ட் கால் கூப்பிடுறாங்க. ஆனா அவன் ஃபிளைட்ல ஏறாம அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அவனுடைய அண்ணன் சொன்னாலும் அவங்க பேசுறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் எங்க மறுபடியும் பைலியும் அவனோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அங்க ட்ரேடிங் போயிட்டு இருக்குது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ட்ரேடிங் அவங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுல, அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது. இவங்களுக்கு நிறைய லாபம் வந்துட்டு இருந்தது எல்லாமே அப்படியே நஷ்டமாயிடுது. இவங்களோட நிறைய காசு போயிடுது. உடனே அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. பைலுவும் பயந்துட்டு வந்து பாக்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. பார்த்தா அவங்களோட எல்லாமே நஷ்டமா போகுது. அங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன நடக்குதுங்க, சீக்கிரமா எங்களுடைய ஷேர் எல்லாம் வித்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க லூஷா எந்திரிக்கிறோட பிளேஸை விட்டு ஃபிளைட்ல போர்டிங் பண்ண போறான் போல. அதே நேரம் இவங்க பைலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காசெல்லாம் நஷ்டத்துல போயிடுச்சு. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல எல்லாம் நஷ்டத்துல போயிடுச்சு. அப்ப மிஸ்டர் லீயை காட்டுறாங்க. மிஸ்டர் லீ கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அங்க ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பைலோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டயோ கால் பண்ணி அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க லூஷியானோட போன்ல இருந்து யாருக்கோ கால் பண்றான். இங்க பைலுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து அது எப்படி நம்ம பண்ண பிளான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க பண்ண ட்ரேடிங் அப்படியே ஆப்போசிட்டா அவங்க பண்ணதாலதான் இவங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு நம்ம பண்ண பிளான்ல அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பைலு சொல்றான், லூஷியா தானே கூட இருந்தான், லூஷியா தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லூஷியா நம்ம கண்டுபிடிக்கணும்னு பைலு சொல்றான். அதே நேரம் இப்ப லூஷியா அங்க இருந்து கிளம்புறான். அப்ப யாரோ வந்து அவனோட பேகை பிடிக்கிறாங்க. யாருன்னா மிஸ்டர் லீ கூட ஒருத்தன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தால, அவன் தான் இப்ப லூஷியா பார்க்க வந்திருக்கான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியும் போல. வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். அவன் ஆக்சுவலா பிரான்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த ஃபிளைட்ல அவன் ஏர்ல போல. இப்ப அவன் ஃப்ரெண்டு கூட கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த இன்னொருத்தர் காலம் அவன் கேட்கறான், ஏன்டா இப்ப நீ ஒரு பெரிய மில்லியனரு, ஆனா இப்ப இந்த மாதிரி சாதாரண ட்ரெஸ் போட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, காசெல்லாம் உன்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு அவன் கிண்டலா சொல்றான். நீதான் எப்பவுமே காசே கேட்க மாட்டியே அப்படின்னு அந்த இன்னொருத்தன் சொல்ல, அதுக்கு லூஷியா சொல்றான், என்னோட ஃபியூச்சருக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஃபியூச்சருக்காகவா, எதுக்கு அப்படின்னு அவன் கேட்க, ஒருவேளை ஃபியூச்சர்ல பைலு என்கிட்ட திரும்ப வந்தானா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு லூஷியா சொல்றான். இதோட எபிசோட் 11 முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த நடக்கும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.